பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். முதல்வர் ஸ்டாலின் திருச்சியில் இன்று காலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் திருச்சியின் மையப்பகுதியில் தாமரை செல்வன் என்ற 25 வயது இளைஞர் ஓட விரட்டிச் சென்று 5 ஆசாமிகளால் வெட்டி கொல்லப்பட்டார். உயிருக்கு பயந்து போலீஸ் குடியிருப்பில் உள்ள எஸ்ஐ வீட்டில் தஞ்சம் புகுந்தும் விடாமல் அவரை வெட்டி கொன்றது கொலையாளிகளுக்கு போலீஸை பற்றிய பயம் துளிக்கூட இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. குலை நடுங்க வைக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. இதன் உச்சகட்டமாக இன்று காலை திருச்சி மாநகர், பீமநகர், மார்சிங்பேட்டையில் பள்ளிகள் அதிகம் உள்ள பகுதியில் குறிப்பாக காவலர் குடியிருப்பு உள்ளேயே புகுந்து ஒருவரை வெட்டி படுகொலை செய்திருப்பது பொதுமக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தற்போது திருச்சியில்தான் தங்கியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது காவலர் குடியிருப்பிலேயே இப்படி ஒரு படுகொலை நடப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலையை காட்டுகிறது. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்திருக்கிறது. போலீஸ் துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் கையாலாகாத நிலையில் போலீசாரை வைத்திருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு என அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சிக்கு நேற்றிரவு வந்த முதல்வர் ஸ்டாலின் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்தார். அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலீஸ் குடியிருப்பில் தான் கொலை நடந்துள்ளது. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ இல்ல திருமணத்தில் கலந்து கொள்ள முதல்வர் ஸ்டாலினின் கான்வாய் 8:45 மணிக்கு சுற்றுலா மாளிகையிலிருந்து புறப்பட்டது. அந்த சமயத்தில் தான் வாலிபர் தாமரை செல்வனை மர்ம கும்பல் சாலையில் விரட்டிச் சென்று போலீஸ் குடியிருப்பில் வைத்து வெட்டி கொன்றது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் குடியிருப்புக்குள் வாலிபர் ஓடும் சிசிடிவி வீடியோ வெளியாகி திருச்சி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.